ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பொரியல் ஐட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறதுக்கு நான் ஒரு வானல் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகா, கடுகு வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இங்கே சேர்க்கல. 2 பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 கை நிறைய கேரட் இல்லது ஒரு அரை கேரட் மட்டும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கல, ஏன்னா முட்டை சேர்க்க போகிறதுனால கடலைப்பருப்பு வேண்டான்ட்டு நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது கேரட் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நான் முட்டைக்கோஸ் எடுத்து அரிஞ்சு தண்ணியில் கழுவி தண்ணி இருத்து வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கோஸையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இப்போ வதக்கலாம். கேரட் எதுக்கு போட்டிருக்கோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் முட்டைக்கோஸை விட கொஞ்சம் கேரட் போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டைக்கோஸையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது. நீங்கள் வதக்கும் போது இந்த காயிலே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு காய் கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி உள்ளங்கையில் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து வதக்குங்க. ஒரு 2 கை உள்ளங்கை அளவுக்கு தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வதக்குனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்படின்னு தான் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் தெளித்து வதக்கிக்கோங்க. இது ஒரு 3/4 பாயில் ஆகிற அளவுக்கு செஞ்சால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தெளித்து வதக்கினதுக்கப்புறம் இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இது 3 to 4 மினிட்ஸ் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு காயும் நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இதுதாங்க கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் இந்த காய் சேர்க்குறேன். அதனால் 3 முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். 3 முட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறதுனால முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கிண்டும் போது அடுப்பு நிறைய வச்சிடாதீங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும், டக்குன்னு கருகிடும். அதனால் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வரும் இந்த பொரியல். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வெறும்னா பவுலில் போட்டு கூட சாப்பிட்லாம், ரைஸோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் கோஸே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ரெசிபி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.